உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அதே பாத்தீங்கல்ல, அவங்க மைண்ட் முழுக்க ஆதிங்கிற நினைப்பு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவரை வரவைங்க, இல்லனா கஷ்டம்தான். மாமா, அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமா மாமா? தல்றே இவர் அம்மாக்கு எதுவும் ஆகாது, சரியா? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? அழுகாத, அம்மாக்கு எதுவும் இல்ல. அம்மா போயிட்டாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள, இனிமே எனக்கு யார மாப்பிள்ள இருக்கா? அம்மா பாருமா, அழகர் வந்திருக்கம்மா. அம்மா அவனை கூப்பிடுங்கம்மா. மாப்பிள்ள, அம்மா போயிட்டேன். மாப்பிள்ள, நீயாவது என் அம்மா முகத்தை பார்த்து, ஆனா நான் அவங்க முகத்தை கூட பார்க்கலையடா. தப்பு பண்ண மாப்பிள்ள, அன்னைக்கு அம்மாவை விட்டுரு கூடாதுடா. எல்லாமே என் தப்புடா. மாப்பிள்ள, இந்த வீடு முழுக்க ஆதின்னு அவங்க குரல் கேட்டுக்கிட்டே தாண்டா இருக்கும். ஒரு மகனை நான் அவங்களுக்கு எதுவுமே பண்ணல மாப்பிள்ள. அப்புறம் இத்தனை சொத்து பங்களான்னு இருந்து என்னடா பிரயோஜனம்? என் அம்மா இல்லையடா. ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாங்கடா. மாப்பிள்ள, என் அம்மா என்கிட்ட சொல்லாம இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லடா. இது மட்டும் ஏன்டா சொல்லாம பண்ணாங்க? நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அது என்ன பண்ற, அம்மா இதை பண்ணட்டுமா, அம்மா அங்க போறேன், அம்மா இங்க வந்துட்டேன்னு, ஆதி நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ இன்னும் தூங்கலையா, ஒழுங்கா சாப்பிடு, அம்மாக்கு தலை வலிக்குது, ஏன் அப்படி ஒரு மாதிரியா இருக்கு, உனக்கு இது பிடிச்சிருக்கா? அம்மா ஒரு புடவை எடுத்து, ஆதி அவங்க அதை சொன்னாங்க, ஆதி இவங்க இதை சொன்னாங்க, இப்படி ஆதின்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவாங்கடா மாப்பிள்ள. என்னையா ரொம்ப உடஞ்சு போயிருக்கானா? பெத்தவளை பறி கொடுத்தா வலி கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அவனை எப்படி தேத்த போறேன்னு எனக்கு தெரியல பாட்டே. அவனை நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை, தெரியுமா? தொலைச்சது ஏதாச்சும் நான் கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம், தொலைச்சது அம்மா வச்ச. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. மாப்பிள்ள, ஆதி அழறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படி நம்ம பாரதிய பத்தி இப்ப ஆதி கிட்ட பேசுறது? பேசிதான் ஆகணும். பிறக்கும் போதே சாகர தேதிய கடவுள் மண்டைக்குள்ள எழுதி வச்சுதான் அனுப்புவான். சாகரத தடுக்கிற உரிமை நம்ம யாருக்குமே கிடையாது. ஆனா அங்க சாக கிடக்கிற ஒருத்திய காப்பாத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்காக அது பேசிதானே ஆகணும். அவன் என்ன மனநிலையில இருக்கானே தெரியலையே. பாரதி மேல கோபமா இருக்கானா, இல்ல அவளை மன்னிச்சிட்டானா, இதுல அவன் மேல எந்த தப்புமே இல்லை அவன் புரிஞ்சுக்கிட்டானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. அதுவும் சரிதான். ஆனா அங்க பாரதி என்ன மனநிலையில இருக்கான்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியலையே. அத மனசுல வச்சுக்கிட்டு ஆதிக்கிட்ட கேட்காம இருக்க முடியாதுல்ல. முதல்ல நடந்ததை சொல்லுவோம், அதை கேட்டு அவன் என்ன சொல்றான்றதை பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுமோ பண்ணுவோம் நம்ம.
அவங்களுக்கு என் அம்மா மேல எதுக்கு இவ்வளவு கோவம்? மாப்பிள்ள நீ பேசுறதெல்லாம் நியாயம் தான் மாப்பிள்ள. நம்ம பாரதி எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க மாட்டா. அப்படி என்ன நிலைமை? உயிரோட தானே இருக்காங்க. எங்க அம்மா பாரு இங்க அப்படி இல்லையே. 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உயிரோட இருந்தவங்க இப்ப இல்லடா. அந்த நிலைமையில தாண்டா இருக்கா இப்போ. அம்மா இறந்ததுக்கு அவ தான் காரணம் நினைச்சு தூக்கு மாத்திரை சாப்பிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காடா. பொழைப்பாளா இல்லையான்னு தெரியாதுடா. நீ வந்து பேசினாதான் கண்ணு முழிப்பாங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. ஆமா ஆதி, நீ இங்க உன் அம்மாவை இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. ஆனா பாரதி அங்க கொஞ்சம் கொஞ்சமா உசுரை இழந்துட்டு இருக்கான். ஐயா ஆதி, என்ன இருந்தாலும் அவ உன் பொண்டாட்டியா? போனா போகுதுன்னு விட்டுற முடியுமா என்ன? இத பேசண்டா. ஏன்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன மாப்பிள்ள பேச சொல்ற? எல்லாத்தையும் நான் மறந்துட்டு வரவா இல்ல அவங்கள மன்னிச்சுட்டு வரவா? இல்ல மாப்பிள்ள, என் கண்ல இருந்து வர்ற கண்ணீர் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் பாரதி அங்க உயிருக்கு போற. இங்க பாரு, நீ எனக்கு ஃப்ரெண்டா. எங்க அம்மாவுக்கு இன்னொரு புள்ளி இருந்தா இந்த பேச்சை இதோட விட்டுரு. இல்ல நீ பாரதிக்கு அண்ணனா தான் பேசுவேன்னா எனக்கு நீ ஃப்ரெண்டா இருக்க வேண்டாம்டா. கடைசியில உன் மகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாலே பாரதி. அவன் நல்லா இருப்பாளா? நாசமா போவா. உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும். உன்னை எழுத்து நிக்கணும்னு நினைச்சனே தவிர எதிரில நிக்க கூடாதுன்னு நான் நினைச்சதே இல்லையே. ஏங்க, எனக்கு சண்டை போடவாது நீ கூட இருந்த. இனிமே நான் யாரு கூட சண்டை போடுவேன்? சொத்து தானே வேணும், இந்த வச்சுக்க அப்படின்னு என் பேர்ல சுவேதா பேர்ல எழுதி வச்சுட்டு போனியே. இப்ப அந்த வெறும் சொத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஏங்க, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.